அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 20 வருட சுக்கிரதிசை. 20 வருட சுக்கிரதிசை என்ன செய்யும்? வரமா சாபமா? என்ன ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கடகம். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரதசை வருங்க. சரிங்களா? வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரமா, இல்லை பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, இல்லை ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா? என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் சுக்கிரதிசையில் பலன்கள் வாங்கி கொடுப்பார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்லதோ இல்லை கெட்டதோ பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு. சரிங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கடகராசி வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துப்படி 4ஆம் ராசி. உங்கள் ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் வந்து 2 காலம் நகரக்கூடிய கிரகம். சரிங்களா? ஆனால் சுக்கிரன் வந்து மாத கிரகம். மாத கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து மாத கிரகமாக உங்களுக்கு வரும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வாங்கி கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா அவர் இயற்கை சுபகிரகம்ங்க. சரிங்களா? குருக்கு அடுத்தபடியான சுபகிரகம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். அதாவது அரை சுபர்னு சொல்லுவாங்க. குரு வந்து முழுமையான சுபகிரகம். சுக்கிரன் வந்து பாதி சுபகிரகம், 50% சுபகிரகம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கலாம். உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரதிசை வரும். ஆனால் எல்லாத்துக்கும் இந்த சுக்கிரதிசை நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு குட்டி சுக்கிரன் கொட்டி கல்கும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் வர்ற சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல், காமம் இது மேலே நாட்டம் ஏற்பட்டு வாழ்க்கைக்கு எடுத்துக்குவாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க வாழ்க்கை மாறிடும். 20 வருஷம் கம்ப்ளீட்டாக மாறும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேருக்கு சுக்கிரதிசை இப்போ 40 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு வரும். ஒரு சில பேருக்கு 3ஆவதா சுக்கிரதிசை வரும். ஒரு சில பேருக்கு 5ஆவதா சுக்கிரதிசை வரும். அது எந்த உங்களுக்கு நட்சத்திரத்துக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே குருதிசை, 2ஆவது சனி திசை 19 வருஷம் தசை நடத்தும். அதுக்கப்புறம் புதன் ஒரு 17 வருஷம் தசை நடத்தும். கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் தசை நடத்தும். உங்களுக்கு 5ஆவதா சுக்கிரதிசை வருங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஏஜெல்லாம் நடுத்தர வயதுக்கு மேலே உங்களுக்கு சுக்கிரதிசை வரும். உங்களுக்கு 5ஆவதா தசையை நடத்தும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது சனி திசை, அதுக்கப்புறம் 17 வருஷம் ஒரு புதன் திசை, அப்புறம் 7 வருஷம் கேது திசை, அப்புறம் 4ஆவதா உங்களுக்கு சுக்கிரதிசை 20 வருஷம் நடத்தும். அது என்ன பாதம்னு பாருங்க. 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, இல்லை 3, 4ஆம் பாதமா, ஆரம்பத்தில் பிறந்திருக்கீங்களா, கடைசி பாதத்தில் பிறந்திருக்கீங்களா பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைவாக இருக்கும். உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது புதன் திசை, 2ஆவது உங்களுக்கு கேது திசை வந்துடும், 3ஆவது உங்களுக்கு சுக்கிரதிசை வந்துருங்க. சரிங்களா? 3ஆவது உங்களுக்கு சுக்கிரதிசை வரும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு 5ஆவதா சுக்கிரதிசை வரும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு 4ஆவதா சுக்கிரதிசை வந்துடும். உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு 3ஆவதா சுக்கிரதிசை வரும். குட்டி சுக்கிரன் கொட்டி கவுக்கும், குடும்பத்தை கெடுக்கும்னு ஒரு பழமொழியே இருக்குது. சரிங்களா? சுக்கிரன் வந்து ராகுவோட சேர்க்கையில் இருக்கக்கூடாது. சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆயிடக்கூடாது. சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கவே கூடாது. சுக்கிரதிசை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிரும். சனி கெடுத்துருவார் சுக்கிரனை. சொகுசு வாழ்க்கைக்கு தடையை ஏற்பட்டுரும். எல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். இப்போ நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் வந்து கடகராசின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக வருவார். சரிங்களா? அந்த சுக்கிரதிசை உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துட்டா அந்த சுக்கிரதிசை பெரிய பாதகத்தை ஏற்படுத்தாது. உங்களுக்கு சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். உங்களுக்கு லக்னத்திலே சுக்கிரன் இருக்கலாம், இல்லை 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம், இல்லை 9ஆம் இடத்துல இருக்கலாம், இல்லை 4ஆம் இடத்துல இருக்கலாம், 7ஆம் இடத்துல கூட சுக்கிரன் இருந்து நல்ல ஒரு கிரகத்தோட தொடர்பு பாவியோடு இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு சுக்கிரன் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு அழகான வாழ்க்கை துணை, நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை கண்டிப்பாக சுக்கிரதிசையில் கொடுக்கும். ஆனால் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் பாவ கிரகங்களோட சேர்ந்தா திருமண வாழ்க்கை, திருமண தோல்வி, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது சுக்கிரன் இருக்கிற இடத்தை பொறுத்து. சரிங்களா? ரிஷப லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் லக்னாதிபதியாக 6ஆம் அதிபதியாக வருவார். சுக்கிரதிசை அருமையாக வேலை செய்யும். அவர் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், ப்ரொமோஷன், பதவி உயர்வு, நல்ல ஒரு கௌரவமான வேலை இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன லக்னக்காரங்களுக்கு சுக்கிரதிசை வந்து பார்த்தீங்கன்னா வர்றது ஒரு யோகம். நீங்கள் வந்து 5ஆம் அதிபதியே சுக்கிரன் வருவார், 12ஆம் அதிபதியே வருவார். அவர் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட நல்லது தான். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. 5ஆம் இடத்துல இருந்தால் நல்ல குழந்தைகள், நல்ல சொகுசான வாழ்க்கை, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறது, டூர் போகிறது, லைஃப் அனுபவிக்கிறதெல்லாம் பாருங்கள். இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து சுக்கிரதிசை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
கடக லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் வந்து பாதகாதிபதியே வருவார். அவர் 11ஆம் இடத்துல இருந்தால் லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து சில பாதகங்களும் சில தீமையான விஷயங்களும் கண்டிப்பாக கொடுத்துருவார். மற்ற இடத்துல இருந்தால் கூட சுக்கிர திசை ஓரளவுக்கு நல்லது பண்ணும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை ஒரு மீடியமான திசையாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா லக்னத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பகை கிரகமாக வரனால சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலனை வாங்கி கொடுப்பார். இப்போ சுக்கிரன் ஒரு சில பேருக்கு பாருங்கள், சிம்ம லக்னக்காரங்களுக்கு 10லேயே சுக்கிரன் இருப்பார். தொழில் நல்லா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. இந்த கார்மெண்ட்ஸு, இந்த கலைத்துறையில் இருக்கிறது, சினி ஃபீல்டில் இருக்கிறது, அதே மாதிரி அழகு சார்ந்த விஷயங்கள், கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிஸ்னஸில் தொழில் ஈடுபடுறவங்க ஜாதகமெல்லாம் பார்த்தோம்னா அந்த சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருப்பார். கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் 2 மற்றும் 9ஆம் அதிபதியே வருவார். அருமையாக வேலை செய்யும் உங்களுக்கு. சரிங்களா? சுக்கிர திசை அருமையாக உங்களுக்கு வேலை செய்யும். துலாம் லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை நல்லாயிருக்கும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 7, 12ஆம் அதிபதியாக வரனால சுக்கிர திசை உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும். உங்களுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து பாவகிரகங்களோட சுக்கிரன் சேரவே கூடாது. தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் வரவே கூடாதுங்க. அவர் 6ஆம் இடத்துல இருந்தால் அந்த 20 வருஷம் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கொடுக்காம போகவே போகாது. ஒரு வில்லங்கத்தை கொடுக்காம சுக்கிரன் போகவே போகாது தனுசு லக்னக்காரங்களுக்கு. மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை வரவே கூடாது. அவர் மட்டும் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலோ இல்லை 8ஆம் அதிபதி எந்த இடத்துல இருந்தாலோ உங்களுக்கு ஆதிபத்திய ரீதியாக கடுமையான பிரச்சனைகள் கொடுப்பார். பெண்களால் அசிங்கமானம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, பெரிய கடனில் போய் மாட்டுறது எல்லாமே இந்த சுக்கிர திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். சொகுசான வாழ்க்கையும் கொடுத்து உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் தள்ள வைக்க பார்ப்பார் இந்த சுக்கிரன். சரிங்களா? அப்போ எந்த லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தாலும் கெடுப்பார். சரிங்களா? அவர் ராகுடைய சனியோடைய மட்டும் இருந்துட்டாருன்னா அந்த சுக்கிர திசை ஒன்றுமே பண்ணாது. ஃபுல்லாக நெகட்டிவ் தான் உங்களுக்கு. 20 வருஷம் சுக்கிர திசை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சார் நான் நல்லா லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வாழ்க்கையே மாறிடுச்சு, சுக்கிரன் நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு எதுவுமே சுக்கிர திசையில் நடக்கலை, கெட்டதான் நடக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தனுசு லக்னமாக மீன லக்னமாக இருப்பீங்க. அதே மாதிரி கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பார். மற்றபடி ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர கும்ப லக்னம் இந்த 6 லக்னக்காரங்களுக்கும் சுக்கிரன் நல்ல ஒரு கிரகமாக வரனால, ராஜயோகாதிபதி கிரகமாக வரனால நிறைய நல்ல விஷயங்களை இந்த 6 லக்னங்களுக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? சுக்கிரன் ராகுவோட சேரக்கூடாதுங்க. சுக்கிர திசை கெட்டு போயிடும். சுக்கிரன் சனியோட சேரவே கூடாது. சனிங்கிறது ஒரு இருட்டு, சுக்கிரனுங்கிறது ஒரு ஒளி கிரகம். அப்போ அந்த ஒளி கிரகம் இருட்டு கூட போய் சேர்ந்தால் அந்த சுக்கிரன் பெருசாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது. சுக்கிரன் நெகட்டிவான விஷயங்கள் தான் கொடுக்கும். சுக்கிரன் அஸ்தமனம் ஆகக்கூடாது. அஸ்தமனம்னா எரிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். சூரியனோட நெருக்கமான டிகிரியில் போயிடுச்சுன்னா சுக்கிரன் கம்ப்ளீட்டாக இதாகிடுவார். உங்களுக்கு சுக்கிரன் வேலை செய்யாது, உங்களுக்கு அஸ்தமனம் ஆயிடுவார். உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கவே கொடுக்காது. சரிங்களா? அப்போ சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு இருக்கணும். பகை பெற்றிருந்தா கூட பரவாயில்ல, நீச்ச சுக்கிரன் கூட நல்லது பண்ணுது, ஆனால் பாவகிரகங்களோட சேரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சுக்கிரன் சனியோட சேரக்கூடாது. சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்தா கூட பிருகுமங்கல யோகமும் உங்களுக்கு மண்மனை பூமி யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் சனி காம்பினேஷன் இருக்கக்கூடாது. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட சேரவே கூடாது. சுக்கிரன் கேதுவோட சேர்ந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். சரிங்களா? சுக்கிரன் கேதுவோட இருந்தால் கூட சில விஷயங்கள் அமைப்பு நல்ல அமைப்பு தான். ஆனால் சுக்கிரன் ராகு, சுக்கிரன் சனி, சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகுறது இந்த அமைப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சரிங்களா? அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அந்த சுக்கிர திசை பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக நீங்கள் மிதுன லக்னக்கார உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்கள். நீங்கள் மிதுன லக்னமா, கன்னி லக்னமா, சிம்ம லக்னமா, மீன லக்னமா, தனுசு லக்னமா, சுக்கிரன் உங்களுக்கு பாதகத்தை செய்ய போதா, யோகத்தை செய்ய போதா, எப்படி உங்களுக்கு இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? 20 வருஷம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 20 வருஷம் ஒரு மனுஷனுக்கு வந்து சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா அந்த சுக்கிரன் வரும். எல்லாத்துக்கும் சுக்கிர திசை வராது, ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக சுக்கிர திசை வந்துடும். நீங்கள் புனர்பூச நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, ஆயிலிய நட்சத்திரமா, கன்ஃபார்மாக உங்களுக்கு சுக்கிர திசை வரும். 20 வருஷம் சுக்கிர திசை. சரிங்களா? உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சாதகமாக பாதகம்னு பாருங்கள். சுக்கிரனோட இணைவு, சேர்க்கை, பார்வை எப்படி இருக்குது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.